இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். குடிநுழைவுத்துறையின் ஆள்பல முகப்பிடங்களில் 25 நிமிடத்திற்குள் வருகையாளர் அலுவல் முடிக்கப்படும். நாட்டின் பிரதான நுழைவாயிலான கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வருகையாளர்களின் உச்சக்கட்ட நேரத்தில் மனுவல் முறையில் கையாளப்படும் ஆள்பல முகப்பிடங்களில் போதுமான அதிகாரிகள் இருப்பது எல்லா நிலைகளிலும் உள்துறை அமைச்சு உறுதி செய்யும் என்று அதன் அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மெனுவல் முறையிலான ஆள்பல முகப்பிடங்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையில் எல்லா முகப்பிடங்களிலும் அதிகாரிகள் அமர்ந்து இருப்பர். எந்தவொரு ஆள்பல முகப்பிடமும் காலியாக இருக்காது. ஒவ்வொரு வருகையாளரின் குடிநுழைவு அலுவல் கூடியபட்சம் 25 நிமிடத்திற்குள் நிறைவு பெறும் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். எனினும் ஜொஹூர் பாரு பாலத்தில் உள்ள குடிநுழைவு கட்டடத்தில் உச்சக்கட்ட நேரங்களில் குடிநுழைவு அதிகாரிகள் போதுமான அளவில் இல்லாததை அமைச்சர் மறுக்கவில்லை. இருந்தபோதிலும் சில மணி நேரங்களில் மட்டுமே இது நிலவும். குறிப்பாக அதிகாரிகள் ஷிஃப்ட் முறை மாறும் நேரத்திலும் கழிப்பறைக்கு செல்லுதல் அல்லது தொழுகைக்கு செல்லும் பட்சத்தில் இது போன்ற சூழல் ஏற்படுவதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வருகையாளர் ஒருவர் 25 நிமிடத்திற்குள் அலுவலை முடித்துவிட்டு வெளியேறுவதற்கான அனைத்து முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சைஃபுடின் இன்று விளக்கினார். பசி, பட்டினி, வறுமை துடைத்தொழிக்கப்படுவதற்கு பிரேசில் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட உலகளாவிய கூட்டணியில் ஓர் அங்கமாக மலேசியா இணைந்துள்ளது. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்று வரும் G20 உலக தலைவர்களுக்கான மாநாட்டில் பசி, பட்டினி, வறுமை துடைத்தொழிக்கப்படுவதற்கான திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு அந்த அனைத்துலக அமைப்பு உறுதி பூண்டுள்ளது. ஓர் உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உலகளாவிய கூட்டணியில் இணைவதன் மூலம் பசி, பட்டினி, வறுமையை எதிர்த்து போராடும் 2030 ஆண்டுக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சியில் மலேசியா உறுதியாக இருப்பதாக G20 மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டு முயற்சி வெற்றி பெறுவதற்கு மலேசியாவில் தமது தலைமையிலான மடானி பொருளாதார கட்டமைப்பின் மூலம் மக்களின் நலனை மேம்படுத்தும் முயற்சிகள் துரித வேகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவின் தற்போதைய கவனம் நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், நிலைத்தன்மையான நிதி வளத்தை உறுதி செய்தல், பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவித்தல், இலக்கவியல் மாற்றத்தை மேம்படுத்துவது மற்றும் காலநிலைக்கு ஏற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகியவையாகும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். G20 மாநாட்டில் பசி, பட்டினி, வறுமையை துடைத்தொழித்தல் மீதான முதலாவது அமர்வில் உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இடைநிலை பள்ளி மாணவி ஒருவர் பள்ளி கட்டடத்தின் 8வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் நேற்று மாலையில் பினாங்கு ஜெலுத்தோங் பகுதியில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பில் பினாங்கு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியிடம் இருந்து மாலை 5:57 மணியளவில் போலீசார் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக திமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரசாக் முகமட் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அந்த 2ஆம் படிவ மாணவி ஸ்தலத்திலேயே மாண்டார். இதில் குற்ற அம்சம் எதுவும் இல்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பள்ளியில் முதலாவது மாணவராக வர முடியாமல் போனதால் கடந்த சில தினங்களாக தாம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மனமுடைந்த நிலையில் இருப்பதாக கடித குறிப்பு ஒன்றை அந்த 14 வயது மாணவி விட்டு சென்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
எனினும் மாணவியின் இறப்பு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஏசிபி அப்துல் ரசாக் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக எந்தவொரு ஆருடத்தையும் கூற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஃபல்க்ரா புர்ஹாட்டின் 15 கோடி வெள்ளி முதலீட்டில் 28 லட்சம் வெள்ளி லஞ்சம் பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சபா மாநில பரிசான் நேஷனல் தலைவர் டத்தோஸ்ரீ பொங் முக்தார் ரடின் தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் தற்காப்பு வாதம் புரிய வேண்டும் என்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து சபா மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை வலுக்கத் தொடங்கியது. சபா மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபா மாநிலம் மற்றும் மாநில மக்களின் நலனை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவரே சபா பரிசான் நேஷனலுக்கு தேவையே தவிர லஞ்ச ஊழலில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய தலைவர் அல்ல என்று G57 எனப்படும் மலேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தனக்கு எதிரான லஞ்ச ஊழல் வழக்கில் அடிப்படை மூகாந்திரங்கள் இருப்பதை அப்பீல் நீதிமன்றம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே லஞ்ச ஊழல் வழக்கில் தாம் கைசுத்தமானவர் என்பதை நிரூபிப்பதற்கு வழிவிடும் வகையில் சபா மாநில பரிசான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து புங் முக்தார் விலக வேண்டும் என்று G57 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் முன்னணி சங்கிலி தொடர்பு வர்த்தக நிறுவனமான KK சூப்பர்மார்ட் ஆதரவுடன் KK கோஜோகாய் ஸ்லாங்கோர் பொது கராத்தே போட்டி கடந்த 2008ஆம் ஆண்டு 26 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட நிலையில் இன்று 430 பேர் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போட்டி விளையாட்டாக உருவெடுத்துள்ளது. இதற்கு KK சூப்பர்மார்ட் தோற்றுநரும் தலைவருமான டத்தோசரி டாக்டர் KK சாய் வழங்கி வரும் ஆதரவும் பெற்றோர்கள் அளித்து வரும் ஒத்துழைப்புமே முக்கிய காரணமாகும் என்று ஸ்லாங்கோர் கராத்தேடோ கோஜுகாய் சங்கத்தின் தலைவர் மாஸ்டர் J சிதம்பரம் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்லாங்கோர் ஸ்ரீகம்பாங்கான் சவுத் சிட்டி பிளாசாவில் 13வது ஆண்டாக நடைபெற்ற KK கோஜோகாய் ஸ்லாங்கோர் பொது கராத்தே போட்டி 2024இன் நிறைவு விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய J சிதம்பரம் இப்போட்டி விளையாட்டுக்கு டத்தோசரி டாக்டர் KK சாய் வழங்கி வரும் ஆதரவு இதனை ஓர் அனைத்துலக போட்டியாக நடத்துவதற்கான உற்சாகத்தை தங்களுக்கு தந்து இருப்பதாக குறிப்பிட்டார். சுங்காய்ச்சோ தோட்டத்தில் பால்மரம் வெட்டும் தோட்டத் தொழிலாளியின் மகனாக வாழ்க்கையை தொடங்கியதாக சிதம்பரம் குறிப்பிட்டார். கடந்த 1984ஆம் ஆண்டு கராத்தே தற்காப்பு கலையில் பயிற்சி பெற்ற பின்னர் தாம் கற்ற அக்கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்று ஸ்லாங்கோர் கோஜோகாய் கராத்தே சங்கம் தோற்றம் காணும் அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். என்னோட பெயர் சிதம்பரம், 66. நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் சுங்கோச்சோ தோட்டம். நானும் ஒரு ரப்பர் மரம் வெட்டுற தொழிலாளி மகன் தான் நான். அப்புறம் நான் 84 கராத்தே படித்து அப்படியே ஒரு 30-40 வருஷமாக கராத்தே ஓட்டிட்டுருக்கேன். நம்ம இந்த KK டோர்னமெண்ட் 2008 நான் ஆரம்பித்தேன். அதாவது நம்ம KK சாயோட சப்போர்ட்டோட. ஸோ அவரும் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறாரு. இப்போ 13 வருஷமாக அவர் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. டத்தோ ஸ்ரீ டாக்டர் சாய் அவர் தான் அந்த KK ஓனரு. ஸோ எனி டைம் அவர் இந்த பகிர் இதெல்லாம் இல்லை. எனி டைம் அவரை போய் பார்க்கலாம், பேசலாம். ஸோ அவர் எங்களோட புதுதாய் சிலங்களுக்கு அட்வைசர் அண்ட் சப்போர்ட்டர். 6க்கும் 13 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய சிறார்களுக்கான போட்டியில் தமிழ் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் கணிசமான அளவில் பங்கு கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தி இப்போட்டி விளையாட்டுக்கு பெருமை சேர்த்தனர். தற்போது பெற்றோர் குணசேகரன் ஜெயந்தி வழங்கிய ஆதரவின் காரணமாகவே இப்போட்டியில் தங்கப்பதக்கம் பெற முடிந்ததாக பண்டார்மக்கோ தாச்சராஸ் தமிழ் பள்ளியை சேர்ந்த 6ஆம் ஆண்டு மாணவன் யுகேந்திரன் தெரிவித்தார். நான் கராத்தைய 2 வருஷமா பழகியிருக்கேன். என் மாஸ்டர் பேர் பிரபாகரன். என் பெரிய மாஸ்டர் பேர் சிதம்பரம். எனக்கு
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டோர்னமெண்ட்டு. எனக்கு டோர்னமெண்ட் போனதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனதில் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். 1வது. ரிஞ்சிங் தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த 5ஆம் ஆண்டு மாணவன் கார்த்திகேயன் கூறுகையில், கோஜோ காய் கராத்தே போட்டியில் திறன் அடிப்படையில் 1வது பரிசை பெற்றதாக குறிப்பிடுகிறார். நான் இந்த கேகே டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்றது செகண்ட் டைம். லாஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணப்ப எனக்கு ஃபைட் டிஃபெக்ட் ரெண்டுலையுமே எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் திஸ் இயர் எனக்கு ஸ்கில்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிச்சு. இனிமேல் தான் நான் ஃபைட்டுக்கு போக போகிறேன். நான் கராத்தேல நிறைய என்னோட உயிரை கொடுத்து இந்த இதெல்லாம் செய்கிறேன். எனக்கு சப்போர்ட்டாக என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. 14 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவும் 6க்கும் 13 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய சிறார்களுக்கு ஒரு பிரிவும் 2 பிரிவுகளாக நடைபெற்ற கேகே கோஜோ காய் ஸ்லாங்கூர் பொது கராத்தே போட்டியில் மாணவர்களின் பெற்றோர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு போட்டியை பெருமை சேர்த்தனர். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 9:50 மணியளவில் கோலாலம்பூர் புக்கெட் ஜாலில் நெடுஞ்சாலையில் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பயணம் செய்த மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய பின்னர் தப்பிவிட்டதாக கூறப்படும் BMW ரக கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்தில் 7 வயது சிறுமி மரணம் அடைந்த வேளையில் அவரின் பெற்றோர் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இந்த விபத்து குறித்து பதிவான வாகனம் ஒன்றின் டேஷ்போர்ட் கேமராவின் காணொளியை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வாகனம் அடையாளம் காணப்பட்டது. இந்நிலையில் வாக்குமூலம் அளிப்பதற்கு கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் தலைமையகத்திற்கு வந்த 31 வயதுடைய அந்த காரோட்டி கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் தலைவர் மோ சம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். காணொளியின் பதிவின்படி மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய BMW ரக கார் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெகு தொலைவில் சென்று நின்றது. அதன் பின்னர் யூ வளைவில் காரை திருப்பிக் கொண்டு தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. கடும் காயங்களுடன் கணவன் மனைவி அவர்களின் 7 வயது மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் அந்த பெண் பிள்ளை சுயநினைவு திரும்பாமலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கோலாலம்பூருக்கு அருகில் ஜலான் கிளாங் ஜலான் துலுக் இன்தான் சாலையின் 36வது கிலோமீட்டரில் MPV வாகனத்தினால் மோதப்பட்ட வாகனமோட்டி ஒருவர் உயிரிழந்தார். நேற்று இரவு 7:21 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் யமஹா ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த 21 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசாருடின் தஜுடின் தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலையில் சறுக்கி விழுந்த அந்த இளைஞர் மோட்டார் சைக்கிளுடன் எதிர்திசை வழித்தடத்தில் இழுத்து செல்லப்பட்டதில் அவ்வழியே வந்த MPV வாகனத்தினால் மோதப்பட்டு கடும் காயங்களுக்கு ஆளாகியதாக பூர்வாங்க புலன் விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அசாருடின் தஜுடின் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்கு ஏதுவாக இளைஞரின் உடல் தஞ்சோங்காராங் மருத்துவமனையின் சவ கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள